அனைவருக்கும் வணக்கம். இந்த கொரோனா என்கிற நோய் தொற்று பரவ ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாகிறது. இந்த ஓராண்டு காலத்தில் கொரோனாவை வைத்து எண்ணற்ற அரசியல் உலகம் முழுக்க நடந்தது. குறிப்பாக வெளிப்படையாக பேசணும் அப்படின்னா, கொரோனாவை பரப்புறதே குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் தான், இஸ்லாமியர்கள் தான் உலகம் முழுக்க கொரோனாவை பரப்புறாங்க என்று ஒரு பொய்யான அவதூறை பரப்புனாங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டில் தப்லீக் ஜமாத்திற்கு மாநாட்டுக்கு போயிட்டு வந்ததுனால தான் கொரோனா பரவிருச்சு என்று செய்திகள் வலைதளங்கள் முழுக்க ஆக்கிரமிந்தது. கொரோனா ஜிகாதிகள் என்று இஸ்லாமியர்களை கண்கணம் கட்டி அவரை அவதூறு பரப்பினாங்க. அதன் பிறகு என்னாச்சு? உலகம் முழுக்க இந்த நோய் ஒரு பொதுவான நோயாக பரவி கொண்டிருக்கிறது. சீனாவில் தொடங்கி உலகம் முழுக்க போயிருச்சு. கொரோனா இல்லாத நாடே இல்லை என்ற அளவுக்கு மாறிய பிறகு இது ஒரு அவதூறான செய்தி என்று எல்லாருக்கும் தெரிய வந்தது. தமிழ்நாட்டில் அதிக அளவில் கொரோனாவில் இறந்தவர்களை அடக்கம் செய்தது இஸ்லாமிய சகோதரர்கள் தான். அது இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் உடலை பெற்றுக்கொண்டு எந்த விதமான பணமும் பெறாமல் தாங்கள் ஒரு சேவையாக இஸ்லாமிய சகோதரர்கள் கொரோனாவில் இருந்து போன உடலை அடக்கம் செய்தாங்க. தங்களுடைய உயிரை பற்றி கவலைப்படாமல் அதில் நின்னாங்க. இங்க எப்படி திட்டமிட்டு இஸ்லாமியர் மீது பழியை போட்டாங்களோ அதே போலதான் இலங்கையிலும் இலங்கையில் வாழ்ற இஸ்லாமியர் மீது ஒரு அவதூறு பரப்புனாங்க. இலங்கையில் கொரோனாவுக்கு முதலாக பலியானது இறந்து போனது ஒரு இஸ்லாமியர். அவர் இறந்து போனதுனாலேயே கொரோனாவை பரப்ப இஸ்லாமியர் பரப்புனாங்க. அதையெல்லாம் தாண்டி உலகத்தில் எங்கும் நடக்காத ஒரு கொடுமை இன்னைக்கு இலங்கையில் நடந்துகிட்டு இருக்கு. இந்தியா ஒரு இந்துத்துவா தீவிரவாதத்தை பேசுகிற நாடாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஏன்னால் இந்துத்துவா தீவிரவாதத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சி இங்கே ஆட்சி அமைகிறது. அவர்கள் இஸ்லாமியர் மீது திட்டமிட்டு அவதூறு பரப்புறாங்க. இங்கே எப்படி இந்துத்துவா தீவிரவாதத்தை ஏற்றுக்கொண்ட பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிறதோ அதே போலதான் அங்கே பௌத்த தீவிரவாதத்தை ஏற்றுக்கொண்ட ராஜபக்சேவின் குடும்பம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகிறது. அங்கே பௌத்த தீவிரவாதம் தான் அது. குறிவைத்து தமிழ் மக்களை கொண்டார்கள். இன்னைக்கு தமிழ் மக்களை அழித்து முடித்த பிறகு தமிழ் பேசுகிற இஸ்லாமியர்களை அழிக்க துணிஞ்சிட்டாங்க. தமிழ் பேசுகிற இஸ்லாமியர்களுக்கு இங்கே எந்த உரிமையும் இல்லை. எல்லா உரிமைகளையும் பறி கொடுத்த நிலைமையில இன்னைக்கு கொரோனாவில் இறந்து போன உடலை இஸ்லாமிய முறைப்படி அடக்கம் செய்வது, புதைப்பது தான் வழக்கம். உலகம் முழுக்க இஸ்லாமிய முறைப்படி உடலை அடக்கம் செய்யறாங்க. இந்தியாவிலும் அடக்கம் செய்யறாங்க, தமிழ்நாட்டிலும் அடக்கம் செய்யறாங்க, புதைக்கிறாங்க. மண்ணுக்குள்ள புதைக்கிறதுனால எந்த விதமான கொரோனா தொற்றும் ஏற்பட போறதில்லை. உலக சுகாதார மையம் சொல்கிறது, உலக சுகாதார அமைப்பு சொல்கிறது, இந்த கொரோனாவில் இறந்து போனவர்களை அடக்கம் செய்யறதுனால கொரோனா தொற்று அது நீர்லையோ இல்லை மண்ணுக்குள்ளேயோ பரவாது என்று உலக சுகாதார மையம் WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மிக தெளிவாக சொல்கிறது. உலக சுகாதார அமைப்பில் அங்கம் வகிக்கக்கூடிய 182 நாடுகளில் 181 நாடுகள் கொரோனாவில் இறந்து போன இஸ்லாமியர்களையும் கொரோனாவில் இறந்து போன மற்ற எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்களை மண்ணுக்குள்ள தான் அடக்கம் செய்யறாங்க. 8 அடி குழி தோண்டி, பொதுவாக 6 அடி தோன்றாங்கன்னா 8 அடி குழி தோண்டி அவங்க அது முறைப்படி அடக்கம் செய்யறாங்க. ஆனால் உலகத்திலே ஒரே ஒரு நாடு இலங்கை மட்டும் கொரோனாவில் இழந்து போன எல்லோரையுமே தீ வச்சு எரிக்கிறாங்க. இது அவங்களுடைய பௌத்த முறைப்படி, சிங்கள முறைப்படி எரிப்பது தான் வழக்கம்ன்றாங்க. இங்கேயும் இந்துக்கள் முறைப்படி எரிப்பது வழக்கம் சொல்றாங்க. ஆனால் இங்க கூட இறந்து போன இஸ்லாமியர்களை புதைக்க அனுமதி இருக்கிறது அரசாங்கம் கொடுக்குது. எல்லாரையும் இறந்து போன இந்துக்களை கூட அடக்கம் ஏன்னா எரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி புதைக்கிறாங்க. அப்ப இலங்கையில மட்டும் ஏன் திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவருடைய மனதை புண்படுத்தணும், அந்த மதத்தை சார்ந்த மக்களை இழிவுபடுத்தணும், அசிங்கப்படுத்தணும் என்கிற ஒரே நோக்கத்தோடு பிறந்து 20 நாளான ஒரு குழந்தைக்கு ஒரு கொரோனா, அந்த 20 நாளான குழந்தை எரிச்சிருக்கு இன்னைக்கு இலங்கை நாடு. ஒட்டுமொத்தமான உலகத்தை அதிர்ச்சிகள் செய்தி படிக்கும் போது நமக்கு வேதனை தருகிறது. இஸ்லாமிய மரபை விடுங்க, இஸ்லாமிய முறையை விடுங்க, மனிதநேயத்தோடு உயிர்நேயத்தோடு இறந்து போன 20 நாளான ஒரு குழந்தையை எரிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நம்ம ஊர்ல கூட இங்க இந்துக்கள் இருப்பாங்க, இந்துக்களுக்கு எரிக்கிற வழக்கம் இருக்கும். ஆனால் ஒரு பிறந்த குழந்தை, 6 மாத கை குழந்தையோ இல்ல ஒரு வயது குழந்தை இறந்து போட்டா எரிக்க மாட்டாங்க, அதை புதைச்சிருவாங்க. இல்ல பிறந்த உடனே இந்த குழந்தை இறந்து போச்சுன்னா புதைக்கிறதா வழக்கம். அந்த வழக்கம் கூட தெரியாது. இஸ்லாமிற்கு ஒரு மரபு இருக்கிறது. அவர்களுடைய மரபையும் மதிக்காமல், மனிதநேயத்தையும் மதிக்காமல், உயிர்நேயத்தையும் மதிக்காமல் எல்லாரையும் எரிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? அப்படி என்றால் எப்படி தமிழர்களை திட்டமிட்டு இலங்கை அரசு அழித்து முடித்ததோ அதே போல இன்னைக்கு இஸ்லாமியர்களை, தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமியர்களை குறிவைத்து அழிப்பதற்கு அவருடைய மத அடையாளங்களை, அவருடைய உணர்வுகளை அளிக்கிறாங்க. கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு பேருந்துல போய் கொண்டிருந்த இஸ்லாமிய தமிழ் பேசக்கூடிய ஒரு இஸ்லாமிய சகோதரியை, கல்லூரிக்கு போன இஸ்லாமிய சகோதரியை இறக்கி அவருடைய பர்தாவை கலட்ட சொல்லி அவங்க பரிசோதனை பண்ணிருக்காங்க. நீங்க குண்டு வச்சிருக்கீங்களா, ஆயுதம் வச்சிருக்கீங்களான்னு சொல்லி பரிசோதனை பண்ணு சொல்லி அவருடைய பர்தாவை கலட்ட சொல்லிருக்காங்க. பர்தா என்பது அவருடைய அடையாளம், அது அவருடைய உணர்வு, அவருக்கு மதம் சார்ந்த அடையாளம். அதை கலட்ட வேண்டிய, அதை அப்புறப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்படி என்றால் மத அடையாளங்களை அசிங்கப்படுத்துவது, கொச்சைப்படுத்துவது, மத ரீதியாக உணர்வுகளை தூண்டி அவர்களை காயப்படுத்துவது திட்டமிட்டு இலங்கை நடந்து கொண்டிருக்கிறது. வெறும் பர்தா மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியருடைய எல்லா உரிமைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக பறிகொடுத்த நிலையில இன்னைக்கு இதை வெளியே கூட பேச முடியாத நிலையில் அவங்க வெம்பி தவிக்கிறாங்க. ஒரு தாய் இறந்துடுறா, இறந்து போன தாயை கொரோனா தொற்றுல இறந்துடுறாங்க. மகன்கிட்ட கையெழுத்து, வம்படியா கையெழுத்து கேட்டிருக்காங்க. நீ கையெழுத்து போட சொல்லி அவனை வற்புறுத்தி
அதாவது அவங்க அம்மாவை வந்து தீயில இட்டு எரிக்கிறதுக்கு மகன் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. கையெழுத்து போடலாம் நடக்கிற நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், சுட்டு கொள்ளுவான். ஆனால் ஜனநாயக நாடு இலங்கை வந்து ஒரு ஜனநாயக நாடு, இலங்கையில் வந்து எல்லாரும் யார் வேணாலும் எது வேணாலும் பேசலாம் என்று இங்கு பேசுவாங்க. இலங்கை முழுக்க முழுக்க பௌத்த தீவிரவாத நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. அங்கே தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் தமிழுக்குமான எல்லா உரிமைகளும் பறிபோகிறது. உடனடியாக சர்வதேச சமூகம், மனிதநேயம் கொண்டவர்கள், மாந்தநேயம் பேசுறவர்கள், உயிர்நேயம் பேசுகிற எல்லோரும் இதை கண்டித்து இஸ்லாமியனுடைய மரபுப்படி உலக சுகாதார மையம் கொடுத்திருக்கிற அந்த விதிகளின் அடிப்படையில் இறந்து போன கொரோனாவில் இருக்கிற அவருடைய உடம்புகளை மண்ணில் தான் புதைக்க வேண்டும் என்று உடனடியாக சர்வதேச சமூகம் இது குரல் கொடுக்கணும். எல்லாரும் நாம் ஒருமித்த குரலோடு சமூக வலைதளங்களில் பார்க்கிற பேசுகிற எல்லோரும், இந்த செய்தியை பார்க்கிற எல்லோரும் ஒருமித்த குரல் நின்று இலங்கை அரசுக்கு நம்முடைய கண்டனங்களை தெரிவிக்க வேண்டும்.